ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். ஆட்டுக்குட்டி அவனுடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால், திடீரென்று. அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு செய்தித்தாளில் வந்த ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றாலம் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த கோடை நாட்களிலே தேசத்தின் பல பகுதிகளில் இருந்து குடும்பமாய் மக்கள் இந்த கோடை வாசஸ்தலங்களை நோக்கி வருவது இயல்பு. அதை போல ஒரு குடும்பம் தங்களுடைய பிள்ளைகளோடு கூட இன்ப சுற்றுலாவாக அந்த இடத்திற்கு வந்தார்கள். அவர்கள் குற்றாலத்திலே குளித்துக் கொண்டிருக்கும் போது தண்ணீர் மிகவும் குறைவாக வந்து கொண்டிருந்தது. எல்லாரும் குளித்து முடித்தவர்கள் எல்லாம் சற்று கரையேறிக் கொண்டே இருந்தார்கள். யாரும் எதிர்பார்க்காத, யாரும் நினைத்திராத ஒரு நேரத்தில் திடீரென்று ஏற்பட்ட ஒரு வெள்ளம் தண்ணீர் அளவிற்கு அதிகமாய் பொங்கினது. இதை கண்டபோது ஜனங்கள் மரண பயத்தில் ஆங்காங்கே ஓடி தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள ஓடினார்கள். இவர்கள் எல்லாரும் ஓடி ஒரு பாதுகாப்பான எல்லைக்கு வந்தபோது தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபர் காணாமல் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து மறுபடியும் வெள்ளம் சீறி பாய்கிற இடத்திற்கு ஓட துவங்கினார்கள். காவலர்கள் உடனே அவர்களை தடுத்து, இதற்கு மேல் நீங்கள் அங்கு போக முடியாது, நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு உடனடியாக புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். அங்கு ஒரு மரண சத்தம். அந்த இடத்திலே அழுது புலண்டு ஒரு சகோதரி தன் வேதனையை தெரிவித்தார் அந்த காவலிடத்தில். ஐயா, எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் இத்தனை பேர் வந்தோம், ஒருவரை மாத்திரம் நாங்கள் இங்கு எப்படி விட்டு செல்வது? வேறு வழி இல்லை, நீங்கள் புறப்பட்டு போருங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்கள். சில நாட்களுக்கு பிற்பாடு அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு வாலிபனுடைய சரீரம் ஒரு பாறை இடுக்கிலே சிக்கி மரித்து போயிருந்தான். அவனை அவனுடைய குடும்பத்திலே ஒப்படைத்தார்கள். அந்த சரீரத்தை பார்த்து தேம்பி தேம்பி முழு குடும்பமும் அழுதது. திடீரென்று ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி தன் உயிர் போனது. நாம் வாசித்த வேத வசனமும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து மிக தெளிவாய் நம்மோடு பேசியிருக்கிறது. இன்றைக்கு பலர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை விமர்சிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களுக்கு வேறு வேலை இல்லை, இயேசு வருகிறார் 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 என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள். அப்படி சொல்லி தங்களை பிதற்றுகிறார்கள் என்று சொல்லி கூட ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஏன் இயேசு வர தாமதிக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் இயேசு இன்னும் பொறுமையாக இருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் வருவார்.
பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. மத்திய ஆகாயத்திலே ஒரு சத்தம் கேட்கும், என் ஜனமே இங்கே ஏறி வா என்கிற சத்தம் கேட்கும் போது மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு போய் நித்திய காலமாய் அவரோடு இருக்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு நிலையான சபையை நீங்கள் தெரிந்தெடுத்து நீங்கள் அங்கு ரெகுலராக போக வேண்டும். இவைகளெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் இன்னும் ஏராளமான ஆழங்கள் அதில் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றும் போது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து திடீரென்று எப்பொழுது வந்தாலும் அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் கடந்து போவது அதிக நிச்சயம். அன்பானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டுமானால் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். திடீரென்று ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி அந்த அருமையான வாலிபன் மரித்து போனான் ஐயா. இயேசு எப்பொழுது சீக்கிரம் வருவார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் எப்பொழுது வந்தாலும் உடைய வருகையில் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். அந்த வாலிப மகன் குளித்துக் கொண்டிருக்கும் போது தகப்பன் தாய் அநேகர் எச்சரித்திருப்பார்கள். அந்த எச்சரிப்பெல்லாம் மீறி அவன் குளித்துக் கொண்டிருந்தான். அதை போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து பல எச்சரிப்புகள் இந்த தேசத்திற்கு வந்து கொண்டிருந்த போதும் அதை அல்லல் தட்டுகிற இருதயங்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் ஏன் இந்த தலைப்புகளிலே உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் இயேசுவை அறியாத புதிய நபர்களுக்கும் இந்த தலைப்புகளை அனுப்பி அவர்களும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த தலைப்புகளின் கீழ் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி நீங்கள் லாகிம் டிவி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் அதை தெரிவிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.